சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கம்பெனியில் பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஓடிட்டுருக்கும்போதே தானாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு அதுவாக தானாக ஆன் ஆகுது. இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு செக் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம். இப்போது இது மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூமரிக் வந்து சேக் ஆகிட்டே இருந்தது. சரி, இது அடிக்கடி இப்படியே ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஸ்டெபிளைசரை நம்ம செக் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா 415 வோல்ட்டுக்கு நம்மளுக்கு 350 தான் வந்துட்டுருக்கு. வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்டெபிளைசரில் பைபாஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெபிளைசர் மோட்லேருந்து நம்ம பைபாஸ் மோடுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டெபிளைசர் தான் கம்ப்ளைண்ட்டா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பைபாஸில் டைரெக்டாக போட்டாச்சு. இப்போ மிஷினை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இது பைபாஸ் மோடில் மாற்றிட்டோம்னா இங்கே முன்னாடி டிஸ்பிளே காமிக்கல. ஓகே, மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நியூமரிக் வந்து சேக் ஆகலை. டைரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது ஃபால்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டெபிளைசரில் தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம இப்போ ரெஃபரன்ஸ் போட்டு செக் பண்ணிடலாம் மிஷின் எப்படி ஓடுதுன்னு. ரெஃபரன்ஸ் ஆகிட்டுருக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் போடும்போதே அதான் மோட்டருக்கு வந்து லோடு கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா மிஷின் ஆஃப் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் ரன் ஆகுது. இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காயிலேருந்து அந்த கார்பன் வருது இல்லைங்களா, அந்த கார்பனுக்கு ஒரு ஒயர் வரும். அந்த ஒயர் வந்து கட் ஆகிருக்கு. காயிலுக்கும் கார்பனுக்கும் ஜாயின் பண்ணுற ஒயரு. இந்த ஒரு காயிலில் மட்டும் ஒயர் கட் ஆகிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வந்திருக்குது. அடுத்து மற்ற 2 காயிலும் பார்த்துடலாம். இந்த காயிலையும் நல்லா தான் இருக்குது. ஓகே, தெளிவாக தெரியுதுங்களா? ஓரளவுக்கு தான் தெரியுது. சரி, ஓகே, அடுத்த காயில் பார்க்கலாம். அடுத்த காயில் நல்லா தான் இருக்குது. இதில் என்னென்னா மிஷினில் வந்து நம்மளுக்கு லோ வோல்டேஜ் அந்த மாதிரி எந்த அலாரமும் வரல, மெசேஜும் நம்மளுக்கு எதுவும் காட்டலை. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி அதுவும் ஆன் ஆகுது. வோல்டேஜ் தான் ப்ராப்ளமாக இருந்தது. ஓகே, இப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ஒயர் வந்து அந்த கார்பனோட ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரல. மிஷினில் இருந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. ஓகே, இப்படி தாங்க நம்ம இன்றைக்கி வந்து அலாரம் இல்லை, ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.